ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனியன் சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீசன் இன்னும் முடிகிறதுக்குள்ளேயே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ப்ரோ சீசன் 4 உண்டா கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. சீசன் 4 இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஒருவேளை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட். பிரைனும் கிளைமனும் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஸ்டோன் ஆஃப் வந்துட்டு ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். கண்டிப்பா நீ இறந்து போயிருவா தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ, எல்லாத்துக்கும் ரெடியா தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஆஃப் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மான்ஸ்டரோட டென்டக்கிள்ஸை வச்சு அவனோட சைடில் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை உங்களால பார்க்க கூட முடியல, நீங்க எப்படி என் கூட சண்டை போட போறீங்க? ஒருவேளை நான் உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அப்படி எதுவும் நினைக்கவே இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு தயாரா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்லவும், என் கூட மோதுனா கண்டிப்பா நான் உங்களை கொண்டுருவேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றான். உங்களே மாதிரி வேல்யூபிளான ஒரு ஆளை இழக்கிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த கிங்டமோட சீஃப் வாரியர் நான் உங்களை சண்டைக்கு கூப்பிடுறேன், நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நம்மளோட சண்டையை இவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். நம்ம ஹீரோவோ ஓகேன்னு சொல்லவோ, வெயிட் பண்ணுங்க நானும் வேணா அந்த சண்டையில கலந்துக்கிட்டேன், கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைன் சொல்லவும், என்னோட மரியாதையை நீ கெடுக்க விரும்பாத பிரைன், நான் மட்டுமே இதுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். எத்தனை பேர்னாலும் கலந்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல வேணாம் நீங்க அவங்கள மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது, நான் மட்டுமே உங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேசிப் சொல்றான். சரி ஓகே கேசிப், நீ கேட்டுக்கிட்டபடியே நான் அவங்களை எதுவும் பண்ண மாட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவா, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். உங்களோட டெட் பாடியை வேணா நான் ரெசரக்ஷன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல எனக்கு அது தேவையில்ல, என்னோட சோல்ஜர்ஸ் கூடவே என்னோட டெட் பாடியவோ போட்டுருங்க, ஹே பிரைன் இதுதான் என்னோட கடைசி ஃபைட், கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண அப்படின்னு கேசிப் சொல்லவும், அவரோட கடைசி ஆசையாச்சும் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவோ, பிரைனும் சரி நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஸ்வாட நான் பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும், சரி ஓகேன்னு சொல்லி கேசிஃபோ கொடுக்குறான். நம்ம ஹீரோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு அருமையான ஸ்வாட், இதோட பவரை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியுமான்னு கேட்கவும், தெரியும் தான் நினைக்கிறேன், இதை மெட்டல கூட ஈஸியா பேப்பர் மாதிரி வெட்டிடும் அப்படின்னு கேசிப் சொல்லவும், இதோட ஒரிஜினல் பவர்ல 1% கூட உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், இதை இந்த மேஜிக்கல் டேகர் வச்சு என்ன காயப்படுத்த முடியும், இதை விடவும் அந்த ஸ்வாட் ரொம்பவோ பவர்ஃபுல்லானது, நீங்க மட்டும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கொள்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் ஜெயிச்சு அந்த ஸ்வாடை எடுத்துக்கலாமான்னு கேட்கவும், இல்ல முடியாது இது கிங்டம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி கேசிப் சொல்றான். சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தள்ளி போய் நின்றுட்டு, ஹே ஆர்மர் போட்டிருக்க தம்பி, எங்க ரெண்டு பேரோட ஃபைட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்னல் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கிட்ட சில மேஜிக் பெல் இருக்கு, அதை சிக்னலா கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ கேசிப் சண்டை போடுறதுக்கு ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா இருக்கான். சரி ஓகே சிக்னலை கொடு அப்படின்னு சொல்லவும், இப்போ அவன் பெல்ல ஆடுறான். பார்த்தா அடுத்த செகண்டே டைம் ஃப்ரீஸ் ஆயிருது. நம்ம ஹீரோ தான் டைமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு, எனக்கு இது செய்ய கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேசிப் மேல ஒரு டெத் ஸ்பெல்ல போடுதான். ஃபேர்வெல் கேசிப் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ டைமை ரிலீஸ் பண்றான். என்ன நடந்துச்சுன்னு அவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. கேசிப் உங்களால முடியும் எந்திரிங்க அப்படின்னு அவங்க கத்தவும், அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கண்ணை மூடுதான். சாக போறான்னு தெரிஞ்ச இவன் சண்டை போட வந்தது, இவனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது எனக்கு ஞாபகம் வருது. கேசிப்க்கு மரியாதை செலுத்துற விதமா நான் அந்த சண்டையை நிறுத்திக்கிட்டேன், அவனை வேணா பியூரிஃபை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, இல்ல தேவையில்ல நாங்களே இவனை எங்க ஊருக்கு கொண்டு போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். லோ லெவல் ரெசரக்ஷன் மேஜிக்லாம் இவன் மேல ஒர்க் ஆகாது, ஏன்னா என்னோட டெத் ஸ்பெல் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. அப்புறம் அவங்க மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிரு, நான் மோசமானவெல்லாம் கிடையாது, எனக்கு தலைவனங்கிற யாரையும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுதான். கேசிஃபோட பாடியை நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு பிரெயின் சொல்லுவோம். அப்படின்னு அவருக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த ஸ்வாட நான் தூக்கிட்டு வரேன் கிளைமன் சொல்றான். ஒரே ஸ்பெல்ல 70,000 பேர் இறந்து போயிட்டாங்களா? அது மட்டும் இல்ல அரசே, சில மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு பேரழிவியே உண்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறமா கேசிப் ஸ்டோன் ஆஃப் அவர் கூட தனியா சண்டை போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ரிப்போர்ட் பண்ணுவோம். பாகரத் எம்பையர் கிங் வந்துட்டு பயத்துல மென்டல் தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். பேசாம நம்ம அந்த இறந்தல் சிட்டி அவர்கிட்டயே கொடுத்துறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. எதனால இப்படி பண்ண கேசிப் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்துட்டு கேசிப் இறந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. எதனால கேசிப் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமையில தள்ளி விட்டு போனேன்? 4 ஸ்லாஷ், இது நான் உனக்காக தான் கத்துக்கிட்டேன், ஒரு நாள் உன் கூட சண்டை போடணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் ரொம்பவும் வருத்தப்பட்டு இருக்கான். கிளைமன் அந்த இடத்துக்கு வந்து இப்ப பிரெயினை சமாதானப்படுத்துறான். நான் கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன், அதனால தான் அங்க வர முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், அரசரோட பையன் பார்பரா மிஸ்ஸிங்ல இருக்கா, அவனை தேடுறதுக்காக அட்வென்ச்சரர்ஸை நாளைக்கு காலையில அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். கேசிப் எதுக்காக இப்படி பண்ணான்? சாக போறான்னு தெரிஞ்சு அவன் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வருத்தமா பேசிட்டு இருக்கவும், எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா நம்ம அந்த சண்டையை பாக்குறது மூலமா நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளானோட வருவோம், இந்த கிங்டமோட ஃபியூச்சரை நம்ம கையில நம்பி கேசிப் விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். ஆமா நீ சொல்றது உண்மைதான், கேசிப் கூட நான் கடைசியா சண்டை போட்டப்ப தோத்து போயிட்டேன், அவனோட நான் ஸ்ட்ராங் ஆனவன் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ அவன் இல்ல, நான் யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியல, ஆனா ஹே கேசிப் நீ மேல இருந்து பார்த்துட்டு தானே இருப்ப, ஒரு நாள் நான் ஒன்ன விட ஸ்ட்ராங் ஆனவன் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், கண்டிப்பா அதை தான் அவரை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் சொல்றான். சண்டை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சரக்கடிக்கலாம்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் சொல்றான். நீங்க சோகமா இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லப்பா, கார்டன்ல நிறைய அழகான பூ பூத்திருக்கு, வேணா அதை போய் பாருங்க, மற்ற நோபல்மென்ஸை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நானே பார்த்துக்கிட்டேன், அண்ணனையோ கண்டுபிடிக்க சொல்லி நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் சொல்றான். பிரின்சஸ் ரன்னர் வந்துட்டு அந்த கார்டனில் இருக்கிற பூவை பறித்து கிளைமண்ட்டை கொடுத்து, இது எல்லாத்தையும் அந்த இறந்து போனவங்களுக்கு நானே டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் நிறைய பூ இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படவும், நீங்கள் வருத்தப்படாதீங்க பிரின்சஸ், நீங்கள் ரொம்பவும் நல்லவங்க, ஏன் கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் அங்கேருந்து போகவும் அவள் வில்லத்தனமாக சிரிக்கிறா.
இப்போ இந்த கிங்டம்ல இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இராந்தல் சிட்டில வந்துட்டு பெல் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சிட்டியை வந்து ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஹீரோ கிட்டே அதை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இராந்தல் சிட்டிக்குள்ள அவனோட சோல்ஜர்ஸை அனுப்பி வச்சு ஒரு பெரிய ராஜ மரியாதையோட அந்த இடத்துக்குள்ள வரான். மக்கள் எல்லாருமே இதை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காங்க. யாருமே வெளியே வரல. நம்ம ஹீரோவா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த 100 நைட் மேல ஒரு பையன் கல்ல விட்டு எறிகிறான். எங்க அப்பாவை கொண்டது நீங்க தான் இங்க இருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்லவும் அவங்க அம்மா வந்துட்டு இவன் தெரியாம பேசிட்டான் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இவன் சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் மன்னரை தப்பா பேசினா எல்லாருக்கும் இதே கதி தான் அப்படின்னு அவ கொல்ல போகவும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்வாட் வந்து விழுது. நான் இருக்கிற வரைக்கும் மக்களை உங்களால எதுவும் பண்ண முடியாது, முதல்ல என்னோட ஸ்வாடுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மோமான் கெட்டப்ல வந்துருதான். லார்ட் ஐன்சோல்கோனுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்லவும் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப சொல்லவும் எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபேக்கா செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐன்சோல்கோன் அந்த இடத்துக்கு வந்து ஆல்பர்டோ காதுல ஏதோ ஒன்னு சொல்றான். அரசர் என்ன சொல்றாருன்னா உங்க பேர் எங்களுக்கு தெரியாது, பட் ஆனா நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடலாம்னு சொல்றாரு. ஏன்னா நாங்க வந்துட்டு மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு ஆசைப்படல. உங்களே மாதிரி ஒரு ஆள் மேலதான் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க உங்களை ஆட்சி செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம், எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ கேட்கவும் கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை முடியாது எங்க கூட சண்டை போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களையும் நாங்க கொல்லுவோம், இதே மாதிரி நடுவில் வர்ற ஆளுங்களையும் நாங்க கொல்லுவோம், இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எங்க டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நான் இதுக்கு ஒத்துக்கிடுதேன், ஆனா மக்களுக்கு மட்டும் எந்த ஒரு ஆபத்தையும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமானா இருக்கிற நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவும் முட்டாளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்லவும் அவங்க எல்லாம் வீக்கானவங்க, தன்னோட பிரச்சனையை மத்தவங்க தான் பாத்துக்கிடணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி டமியர் சொல்றான். லார்ட் ஐன்ஸோட பிளான் ரொம்பவும் பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எல்லாருமே இப்போ மோமான தான் நம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க பாராட்டுறாங்க. லார்ட் ஐன்ஸ் நான் லவ்வர்னு கூப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இப்போ முக்கியமான ஆளுங்கள்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இராந்தல ஜெயிச்சதுக்கு எல்லாரும் பாராட்டுறாங்க. சுப்ரீம் கிங் உங்களுக்காக நாங்க எப்பவுமே லாயலா இருப்போம், நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உங்களுக்காக நாங்க அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை கிரியேட் பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கிங்னு ஃபார்மாலிட்டி தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே டார்லிங் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இனிமேல் நாஸ்ரிக் மறைமுகமா இருக்க தேவையில்ல, நம்மளோட பவர் என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. தொடரும் அப்படின்னு போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சீசன் 3 இதோட முடிஞ்சு போச்சு. சீசன் 4 இன்னும் வரல, ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அனிமே என்னன்னு யாரும் கேட்க தேவையில்ல, ஏன்னா நெக்ஸ்ட் அனிமே கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் தான். இன்னத்துக்கு நான் அதை அப்லோட் பண்ணியிருப்பேன்.